ஹாய் வியூவர்ஸ், நமஸ்தே. அகேலா அகேலா தனியாக. ஸோ தனியாக இருக்கேன், தனியாக அப்படின்னு சொல்கிறதுக்கு அகேலாங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். மே அகேலா ஹூம், நான் தனியாக இருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த வார்த்தையும் தனியாக பயன்படுத்த வேண்டியது கிடையாது. மே வந்தால் ஹூம் வரும். ஸோ அந்த எண்டிங்கே போதுமானது. ஸோ மே அகேலா ஹூம் அப்படின்னா நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். மே அகேலா நஹி ஜாவுங்கா, மே அகேலா நஹி ஜாவுங்கா, நான் தனியாக போக மாட்டேன். ஜாவுங்கா அப்படின்னா போவேன் அப்படிங்கிறது அர்த்தம். நஹி ஜாவுங்கா அப்படின்னா போக மாட்டேன். ஸோ நான் தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல நினச்சா மே அகேலா நஹி ஜாவுங்கா. பச்சா கர் மே அகேலா ஹை, பச்சா கர் மே அகேலா ஹை. ஸோ பச்சா அப்படின்னா குழந்தை அப்படிங்கிறது அர்த்தம். கர்மே வீட்டில். ஸோ அகேலா ஹை தனியாக இருக்குது. ஸோ குழந்தை வீட்டில் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்ல நினச்சா பச்சா கர்மே அகேலா ஹை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மாதிரி வேறொரு புதிய வார்த்தையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத். கல் மிலேங்கே.